warm welcome to Satya வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 powered by Himalaya Anti Hair Fall Bring Rod Shampoo. So நான் உங்க விஜய் கல்யாணி ஜினதத்தன். So இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட் ஆஃப் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள்ல எக்கச்சக்கமான நம்பிக்கை நட்சத்திரங்களை மீட் பண்ண போறோம். So ஜென்னா அவர்களே இந்த ரெட் கார்பெட்ல யாரெல்லாம் வரப்போறாங்க? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. சொன்ன மாதிரி 21 விருதுகள், டாப் 10 இளைஞர்கள், டாப் 10 மனிதர்கள், அதோட பெருந்தமிழர் விருதும் இருக்கு. வரப்போறவங்களை ரொம்ப ஆர்வமா எனக்கு என்ன தோணுது, வாசத்தி பெண்கள் பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு நீதி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. மருத்துவர் ஆறுமுகம் அவர்கள் 10 ரூபாய் டாக்டர் எல்லாரும் சொல்லுவாங்க. சோ உங்களுடைய விருப்பம் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த விருது? முதல் ஆம்புலன்ஸ் பெண் டிரைவரான வீரலட்சுமி அவர்கள், அதே மாதிரி சினிமால இருந்து அன்பறிவு அவர்கள் வராங்க, டெலிவிஷன்ல இருந்து மோனிஷா பிளஸி அவர்கள் வராங்க. இப்படின்னு சொல்லி சினிமா, டெலிவிஷன், சோஷியல் காஸ்க்காக பல பர்சனாலிட்டிஸ் இந்த ரெட் கார்பெட்ல இணைப்பறாங்க. சோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக காத்திருக்கேன் பல விஷயங்களை பேசுறதுக்காக. சோ லெட்ஸ் கெட் இன்சைட். வணக்கம் and a very very warm welcome to ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல அமேசிங்கான டேலண்டடான பீப்பிள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அன்பறிவு அவர்கள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். அதுவுமே கோல்ஸ் ஆகவே வருது. ரெண்டு பேரும் ட்ரைனிங் பண்ணி சொல்றீங்க. பட் எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அவார்ட். சோ இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களாக நம்பிக்கை விருதுகளை ஒரு விருதும் வாங்க இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே எவ்வளோ விருது வாங்கணும், தேசிய விருது வாங்கணும். அதை விட இந்த ஆனந்த விகடன் நம்பிக்கை அவார்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நாங்கள் ஃபீல் பண்றோம். நம்பிக்கைன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பக்குவமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிற மாதிரி அதோட வேல்யூ நீங்கள் தெரிகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இப்போ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பயங்கர பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. படத்தினுடைய லைனப்லாம் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. அது இந்தியன் 2 இருக்கட்டும், தலைவர் 171 இருக்கட்டும், இல்லை வேட்டையனா இருக்கட்டும், வரிசைகள் போய்கிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய மூவிகளில் அவங்களுடைய பெயரும் இணைஞ்சு இன்னைக்கு அன்பறிவு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு அடையாளமாக மாறி இருக்கு. இந்த பொசிஷன் ஒன்று ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பாதையை பற்றி சொல்லுங்கள். ஸோ இதுக்காக தான் கடந்த 20 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். இன்னொன்று நமக்கு அந்த வீடு, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி வேலையை மட்டுமே நாங்கள் நம்பி ஒர்க் பண்ணோம். ஸோ நாங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்தால் காரணம் எங்கள் டீம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாரோட உழைப்பும் அதோட அடையாளமாக நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு இப்போது இந்த நம்பிக்கை விருது வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது கேஜிஎஃப்க்கு முன், கேஜிஎஃப்க்கு பின்னு பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சொன்னோம். கேஜிஎஃப்க்கு முன் உங்களுடைய பயணமும் கேஜிஎஃப் பின் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயணமும் மாறி இருக்கா? மாறுதல்கள் எப்படி இருக்கு? இருக்கு. எங்களுக்கு அது கேஜிஎஃப் மட்டும் சொல்ல முடியாது. கேஜிஎஃப் பிளஸ் கைதி, அது ரெண்டுமே சேம் டைமில் எங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது கேஜிஎஃப்க்கு முன்னால வரையும் மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப பயங்கர ஆர்வமாக இருந்தோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ண மக்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டல் ஸ்டண்ட் வேணும். ஸோ நியூவான ஒரு ஃபார்ம் பண்ண சொல்லி நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். கேஜிக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எப்படின்னா மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்றது எங்களுக்கு ஈஸியாக எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவே இல்லை. அது ரொம்ப சுகமாக தான் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்றதை அதை தேடி கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்போ எங்களுக்கு வேலையாக இருக்குது. அந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டார் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. பட் ஆனால் அவரை பார்க்கும்போது இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை அதிகமாக இருக்கு. ஓடணும், ஓடுறா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே, இப்போ நான் சொன்னோன்னே தோன்ற ஒரு ஸ்டார் அப்படின்னா அது யாராக இருக்கும்? ரஜினி சார், கமல் சார், அதே மாதிரி ஜாக்கி சான். ஓகே, 3 நபர்கள். ஆமா, ரைட். உங்களுக்கு சேம் அதே தான். அந்த ஒப்பீனியன்லாம் மாறவே மாறாது எப்பவுமே. ஸோ இங்கே ரஜினி சார், ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இப்போ பார்த்தா கூட ஒரு செகண்ட் கூட உட்காரவே மாட்டார். நெக்ஸ்ட் என்னன்றதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. ஸோ நம்ம போய் வாரம் உட்காந்து கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை இப்படி இந்த வயசில் சார் இவ்வளோ எனர்ஜியாக நம்ம பண்ணணும். கமல் சார் இப்போ வரையும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ண அவர்கிட்ட பேசினாவே புதுசாக மட்டும் தான் பேச முடியும். படைசாக நம்ம போய் எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் ஓகே முடிஞ்சிச்சு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் புதுசாக பேசினா 1 மணி நேரம் கூட இல்லை, அவர் டைம் எவ்வளோ பண்ணாலும் பேசுவார். இன்னொன்று நம்ம பேசுனதில்லை, பட் நம்ம பார்த்து இப்போ வரையும் நம்ம சந்தோஷப்பட்டு பயங்கர வேப்ப பார்க்கறது ஜாக்கி சான். ஸோ லாஸ்ட் படம் வரையும் அப்படி உழைப்பு போட்டிருக்காரு. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஜஸ்ட். ஸோ வி ஹேவ் டு கோ எ லாட். ரெண்டு பேரும் பார்க்கும்போது இந்த கேள்வி தொடர்ச்சியாக எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். யாரு சந்திரன், யார் இந்திரன், யார் அண்ணன், யாரு தம்பி அப்படின்னு. ஸோ உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி அண்ணன் தம்பியான்னு சொல்லணுமா? ஆமா, நான் அண்ணனா பிஹேவ் பண்ணும்போது அவர் தம்பியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆமா, அவர் அண்ணனா பண்ணும்போது நான் அப்படியே அடங்கி தம்பி ஆயிடுவேன். யாருங்க அண்ணன், யாருங்க தம்பி? இதுல அது சயின்டிபிக்கலி நான் அண்ணன், சோஷியலி அண்ணன்.
ஓகே ஆமா சயின்டிபிக்கலி சோஷியலியா மொத்தமாக எங்களை கன்ஃபியூஸ் பண்ணனே முடிவு பண்ணிருக்கீங்க. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து செகண்ட் பார்ன் நான். ஓகே உங்களுடைய லவ் லாங்குவேஜ் சினிமான்னு சொல்லிட்டீங்க. பாசம் கூட சினிமாவாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமாவால உங்களுக்கு தொடருதும்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் வி வைண்ட் அப், இப்ப அன்பு அறிவு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே வந்து அன்புக்கு அறிவில்ல, அறிவுக்கு அன்பு இல்ல, தம்பியாக அப்படி சொல்லலைங்க, தம்பியாக 2 பேரும் ஒரே இடத்துல இல்ல அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ உங்களுடைய போனை யார்ட்டையாவது நம்பி கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? 2 பேரும் இண்டிவிஜுவலாக இல்ல பொதுவாவே 2 பேருமே போன் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். இல்ல யார்ட்டையாவது கொடுக்கணும், நீங்க ஒரு கொரியோ பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அந்த நேரத்துல உங்களுடைய போனை யார்ட்டையாவது நம்பிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னா யார்ட்ட கொடுப்பீங்க? நம்பிக்கை அந்த மானிட்டர் பக்கத்துல இருக்க பையன் தான் தெரிஞ்சு, வேற யாருமே இல்ல. போனை தான் அவங்க தான் கொடுப்பாங்க. எங்க இருந்து சொல்லி ஷார்ட் முடிச்சு போன் தான் தேடி எடுத்து கொடுப்பாங்க. போன் நாங்க பத்தி யோசிக்கிறது இல்ல பெருசா. அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அவசியம் இல்ல. போன்ல என்ன இருக்க போகுது ஒன்னும் பெருசா இல்ல. அதனால மானிட்டர் பக்கத்துல வச்சு அப்படி மானிட்டர் பக்கத்துல வச்சு உங்களுக்கு காணாம போனா கூட நம்மளுடைய சத்யா சோ வீட்டுக்கு தேவையான அனைத்து ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்கு. சத்யா தான் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் சாய்ஸ். அதனால உங்களுக்கு சத்யா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. சத்யா தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் 250க்கும் மேற்பட்ட கிளைகளோடு 41 வருட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே நிறுவனம். சோ உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கக்கூடிய ஒரே இடம் உங்கள் சத்யா. சோ உங்கள் சத்யா கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் அன்பு and அறிவு அவர்களுக்கு. Thank you so much. வணக்கம் and a very very warm welcome to ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இன்னைக்கு வைரல் ஸ்டார் என் கூட ரெட் கார்பெட்ல இருக்காங்க. மோனிஷா பிளெஸி அவர்கள் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வைரல் ஸ்டார் அவார்ட்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? இல்ல இது விகடன்ல அவார்டு வாங்குறது ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆமா இல்லையா? அதுவும் அந்த டைட்டிலே பயங்கரமா இருக்கு, வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கேட்டகரியில விருது வரப்போகுது அப்படின்னே என்ன மைண்ட்ல வந்தது? எவ்வளவு எக்ஸைட்டட்? இல்ல நம்பல, என்ன இது கன்ஃபார்மா தானா இல்ல எதனா சும்மா யாருன்னா பண்றாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் யோசனையில இருந்தேன். அப்புறமா இல்ல நிஜமாதான் சொல்றேன், சீரியஸா அப்படின்னு. எனக்கு தெரியல, நிஜமாலே இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல வேர்ட்ஸ்ல. நானும் வரும்போதுல இருந்து அதை ப்ராசஸ் பண்ற மைண்ட்ல அது எப்படி நான் வைரல் ஸ்டார் இல்ல அப்படி தெரியல. ஆனா இந்த நம்பிக்கை அவார்ட்ஸ்க்கு என்ன நம்பி ஒரு அவார்ட் தராங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைட்டில் தாண்டி அந்த அவார்ட் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் நம்பிக்கை கொடுக்கும். மோனிஷா அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நம்ம மேல ஒரு நம்பிக்கை, நம்ம ஒர்க் பண்ற அந்த ஹார்ட் ஒர்க் மேல ஒரு நம்பிக்கை, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, இது எல்லாமே ஆமா அதுதான். நீங்க ரெட் கார்பெட் வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கல அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. குக் வித் கோமாளி பத்தி அடுத்த அப்டேட் எங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ப்ரோமோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யார் யார் உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் லிஸ்டே போகுது. அதுல மோனிஷா அவர்கள் கோமாளியாக இணைவாங்களா இந்த சீசன்ல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது வந்து ஏதாவது ஏதோ ஒரு வகையில I'll keep entertaining everybody, என்னால முடிஞ்ச வகையில. அது குக் வித் கோமாளில இருக்குமா இருக்காதா அதுதான் என்னன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி மாவீரன் திரைப்படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் பயங்கரமா சூப்பரா நடிச்சிருந்தீங்க, அதுக்கும் நிறைய விருதுகள் வாங்கினீங்க. சோ அந்த ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்த்த சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும் இல்ல சரிதா மாமா இருக்கட்டும், ஆஃப் ஸ்கிரீன்லயும் அந்த பாண்ட் இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க அந்த குரூவை திருப்பி மீட் பண்ணதோட எப்ப கடைசியாக மீட் பண்ணீங்க? எந்த மாதிரி தருணங்கள் இருந்து? இல்ல மீட் பண்ணல, பட் ஆனா மெசேஜ்ல எல்லாம் எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா கைண்டா அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல என்கரேஜ் பண்றது, யூ கீப் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்றது, அது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தியும் ஒரு வார்த்தை. இப்போ சுழல் 2 பண்ணிட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அத போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அதுவும் கூடிய சீக்கிரத்துல எவரிபடி வில் see. மோனிஷா வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. லைட்டா அப்படியே பயங்க இப்ப அதை போக்குறோங்க. நீங்க வந்து உங்களுடைய குக் வித் கோமாளி எபிசோட்ஸ்ல சிவாங்கி மாதிரி பண்ணி பயங்கரமா கலக்கிருப்பீங்க. ஐ திங்க் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்காக பண்ணுங்க. இப்ப அந்த ஃபியர் எல்லாம் பிரேக் பண்ணி அப்படியே விட்டு ஜாலியாக உள்ள போக போறோம். ஹலோ ஹலோ மக்களே. மோனிஷா அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய ஷூட்டிங், அதே மாதிரி உங்களுடைய பிஸி வாழ்க்கையில வந்து இந்த ஹேர் கேர், ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து இருக்கா உங்களுக்கு? எந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க? இல்ல அப்பப்போ என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஓகே, இருக்கிறதா இருக்க போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போயிட்டேன்.
எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஹேர் ஃபால்னு சொல்லலாம். உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான். கண்டிப்பா நம்ம சிந்திக்கிற சிந்தனைக்கு முடியல இருக்கிறதே கொஞ்சம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். வாவ், அது தெரிஞ்சனால நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறேன். இஸ் இட்? Thank you. ஆமா. சோ ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூல நிறைய கரிசலாங்கண்ணி இருக்கு. சோ அது நீங்க போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஃபாலா இருக்கட்டும் அண்ட் ஹேர் இன்னும் ஸ்ட்ராங் கூட ஆகும். சோ அதனால இனிமே நோ ஹேர் ஃபால், only ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூ. நம்மளுடைய ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூல நிறைய கரிசலாங்கண்ணி இருக்குங்க. இது மூலியமா தலைமுடியோடைய வேர் வரைக்கும் சென்று முடி கொட்டுறதை மட்டும் தடுக்காம முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கொடுத்து பயங்கர ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ நம்மளுடைய ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூ யூஸ் பண்ற நபர்களுக்கு 96% வரைக்கும் முடி கொட்டுறது கம்மியா இருக்குங்க. ஸோ இனிமேல் லாங் அண்ட் ஸ்ட்ராங் ஹேருக்கு நம்மளுடைய ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூ யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூ சேர்த்துக்கோங்க. ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூல வந்து அழகான கிஃப்ட் உங்களுக்கு மனிஷா அவர்களுடைய படத்தினுடைய அப்டேட்டும் அடுத்தடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷன் ரீதியாவே நிறைய அப்டேட்ஸ் வருது. பர்சனல் ரீதியா எந்த அப்டேட்ஸும் வரலையே மனிஷா? என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல சிங்கிளாக இருக்கீங்களா, கமிட்டடாக இருக்கீங்களா, இல்ல எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை எதிர்கொண்டு சிங்கிளாக ஆசைப்படுறேன், ஆனா அது நடக்கல. அதனால இப்போ சிங்கிளா தான் இருக்கேன். நடக்கலையா இல்ல நீங்க வந்து அமைச்சுக்கலையா? யாரும் லவ் பண்ணலங்க, அதுதான் விஷயம். உண்மையே இதுதான். உங்களுக்கு இந்த நிலைமையா? என்னங்க சொல்றீங்க? யாருக்குதான் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். டிபிக்கல் 90s கிட். ஆக்சுவலி 99 அந்த அது நடுவுல அங்க தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் 2K கமிட் ஆக முடியாமலையும் நடுவுல சிங்கிளாவே தான் இருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு அது வருத்தமா இருக்கா? வருத்தம் தான், லைட்டா வருத்தம் இருக்கு. ரொம்பவே பெருசா வருத்தம் தான். ஓகே, நீங்க சிங்கிளாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சு மிங்கிளாக ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னது? உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்னரை தமிழ் மேட்ரிமோனி மூலியமா கண்டெடுத்து நீங்க சூப்பராக ஒரு கல்யாணத்தை பண்றீங்க. அந்த கல்யாணத்துக்கு அது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா அந்த மேட்ரிமோனியை யூஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்றேன். இப்போதைக்கு ஓகே, அந்த ஐடியா வச்சுக்கிறேன். அந்த ஆப்ஷன் சூசிங் தி ரைட் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான பார்ட்னரை நீங்களே தமிழ் மேட்ரிமோனில சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான திருமணங்கள் நம்மளுடைய தமிழ் மேட்ரிமோனி மூலமாக வெற்றிகரமா நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ் மேட்ரிமோனி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை தமிழ் மேட்ரிமோனி சார்பாக சூஸ் பண்ணிக்கலாம். சோ உடனே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கிள் இருந்து மிங்கிளாக தமிழ் மேட்ரிமோனி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு அழகான கிஃப்டும் கூட உங்களுக்கு. வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம் டு ஆனந்த் விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் மனோரமா அவர்கள் நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு நம்பிக்கை விருதுகள்ல ஒரு விருது வாங்க இருக்கீங்க அண்ட் இன்னைக்கு ஒரு அவார்ட் இருக்கீங்க. ஹவ் ஹாப்பி யூ ஃபீல்? வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட், குவைட். அதாவது நாங்கள் சர்வீஸ் ஆரம்பித்த போது எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணது ஆனந்த் விகடன். இன்று வந்து அவங்க மூலமே எங்களுக்கு விகடன் அவார்ட் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேம், உங்களுடைய பயணம் உண்மையாலுமே இன்ஸ்பைரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசாங்க மருத்துவராக இருந்து குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எங்கிருந்து தோணுச்சு? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? சரி, தைரியம்ன்றது ஒன்றுமே இல்லை. 2 குழந்தைகள் என்னுடைய கேரில் வந்து அட்மிட் ஆகிருந்தாங்க கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில். அவங்க 2 பேருமே அப்போ ஆர்ஃபன்ஸு, 2 பேருக்குமே HIV இருந்தது. அவங்கள நான் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு நினைத்த போது அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது? தே நீட் அ ஹோம் டு ப்ளே அரவுண்ட், ஃப்ரெண்ட்ஸ் தேவை, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது. அதன் முடிவில் தான் நான் வந்து சரி இந்த குழந்தைகளை எடுக்கலான்றது. பட் என்னோட சேர்ந்த என் நண்பர்களும் அதற்கு வந்து ஒத்துழைச்சாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய அணியனுடைய நோக்கமாக எது இருக்கு? என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாற்றணும்னா ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை பற்றி பேச வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, நியூஸ் பேப்பர் எடுங்க, இல்லை வீடியோ எதை பார்த்தாலும் டிவி சேனல்ஸ் எது பார்த்தாலும் ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அது வந்து மேபி நியூட்ரிஷன் வைஸ் இருக்கலாம், பாலியல் பலாத்காரமாக இருக்கலாம், துன்புறுத்தல், இல்லை அப்பா அம்மா இல்லாமல், இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைகளை பாதிக்கின்றது. அதனால் சமுதாயத்தில் வந்து குழந்தைகளை பற்றி இன்னும் நிறைய பேசப்படணும், நிறைய மாற்றங்கள் வரணும். குழந்தைங்களுக்கான புரிதல் வந்து யாருக்குமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து குழந்தைகள் உரிமை அப்படின்னு போய் பேசும்போது கூட நிறைய நாங்கள் இதை வந்து ஒரு லோ எக்கனாமிக் குரூப்பில் போய் கேட்டோம், உரிமைகள்னால் என்னன்னு. அதான் சோறு போடுறோம், அதான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அப்புறம் என்னன்றாங்க. அதான் உரிமைன்றது வித்தியாசம், இது மட்டும் அல்ல அப்படின்றது மக்களுக்கு புரியும்.
இது ஒரு மாற்றமாக வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, மனோரமா அவர்களுடைய கனவு ஒண்ணு இருந்தது, அது இப்போ அக்கம்ப்ளிஷ் ஆகி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக மனோரமா அவர்களுடைய பெரிய ஒரு கனவாக இருக்கிறது அப்படின்னா, எல்லாரும் குழந்தைகளை பற்றி யோசிக்க வேண்டும், பேச வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இந்த நாட்டில் வரும். ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஹெல்த் டிப் கொடுக்கணும், இல்ல ஒரு உணவு ரீதியா, ஹேபிட்ஸ் ரீதியா, இஃப் யூ வுட் லைக் டு பாஸ் அவுட் டிப் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நம்ம நாட்டில் விளையக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாவே போதும். ஓகே, வி நீட் நாட் கோ ஃபார், அதாவது கமர்ஷியலாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்களேன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி உணவுகளுக்கு போக தேவையில்லை. என்னை கேட்டால் அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரில் இருக்கிற கீரை, பருப்பு சாதம் அதை விட பெஸ்ட்டானது எதுவுமே இல்லை, எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்ம நாட்டில் நிறைய விளைச்சல்ல நல்ல உணவுகள் கிடைக்கின்றன. அதை பயன்படுத்தி சாப்பிட்றது, அதுவும் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப மேன்மையானது. நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்மளுடைய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் 40 years of service and excellence-ஓட இப்போ அப்பல்லோ ப்ரோ ஹெல்த் அப்படிங்கிற AI ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா பழைய மெடிக்கல் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணியோ, அவங்க பண்ண 25 million ஹெல்த் செக்அப்ஸை பேஸ் பண்ணியோ நம்ம ஹெல்த்துக்கான ப்ரெடிக்டிவ் ரிஸ்க் கோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸோடைய ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன், ஹெல்த் மென்டார்ஸோடைய ரெகுலர் ஃபாலோ பண்ண பல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பல்லோ ப்ரோ ஹெல்த் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் இன்னும் ஃபிட்டாக வைக்கிறதுக்காக அப்பல்லோ ப்ரோ ஹெல்த்ல இருந்து ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. வணக்கம், என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம் டு ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல இன்னும் கலர் கூடுதலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்கு, இசையும் கூடுதலாக இருக்கு. ஏன்னா ஆண்டனி தாசன் அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் கல்யாணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடவுளுடைய அனுகிரகம், மக்களுடைய ஆசீர்வாதம், உங்க அன்பு நல்லா இருக்குப்பா. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா? வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்கு, என்னபடி போயிட்டு இருக்கு. அமேசிங். சோ இன்னைக்கு நம்பிக்கை விருதுகள் வந்திருக்கீங்க, ஒரு பிரசன்டராக வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது நான் கொடுக்க போறேன், எனக்கு இந்த விருது கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப விகடனுடைய தீவிர பக்தன், ரசிகன், வெறியன். நான் என்னுடைய ஆரம்பமே விகடன் நம்பிக்கை விருதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வாங்கின இடத்துல இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்கிற அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேங்கிறப்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு வேர்சடைல் கலைஞராக தான் உங்களை பார்க்க முடியுது. இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படியே கலக்குறீங்க. இந்த நம்பிக்கை, இந்த கான்ஃபிடன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆண்டனி அண்ணாக்கு எங்கேருந்து வருது? நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வச்சிருக்கணும்னு எப்போ நினைக்கிறனோ, எப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறனோ அப்பெல்லாம் வருது. அங்கிருந்தா எடுக்கிறீங்க நம்பிக்கைய. ஓகே, ஆண்டனி நான் வந்தாலே மியூசிக் கண்டிப்பாக அப்படியே உடனே ஷேடோ மாதிரி வந்துடும் எங்களுக்கு தெரியும். ரெட் கார்பெட் வந்திருக்கீங்க, இசையோட அப்படியே உங்களை உள்ள அனுப்பணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் தான். கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம் வாழத்தான், இந்த சென்மம் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தான், செல்லமடி நீ இருந்தா என் வாழ்க்கையும் சோழதா, புள்ள குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான், பெண்ணைய மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை 2லயும் எரிமலையா வெடிக்காதே, மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே, அடிமானே மானே உன்ன உறவன நினைச்சேனே, உன்னை தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே. ஆஹா ஆஹா ஆஹா, எப்படி ஒரு எனர்ஜி வந்திருக்கு தெரியுமா எனக்கு இப்போ. நன்றிப்பா. இந்த கலைப்பெல்லாம் போயிடுச்சு, ஃபுல் எனர்ஜி பேக்டா இருக்கேன் கல்யாணி. சூப்பர், அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. குக்கிங் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே நம்புறது குக்கிங். ஏன்னா ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போடுறத விட அவங்களுக்கு வந்து சமைக்க கற்றுக் கொடுத்துடணும், அது நல்ல விஷயம். அவங்க வந்து இது மாதிரி எல்லாத்தையும் இப்படி கற்றுக் கொடுத்துட்டே போனாங்கன்னா இதனால தேடல் இருக்கும். நம்ம அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த தேடல் இருக்கும். உணவு நம்ம எப்படி உற்பத்தி ஆக்கணும், அந்த உணவை தயாரிக்கிற பொருட்களை எப்படி உற்பத்தி பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இது எல்லாத்துக்குமே மூலதனம் நம்ம உடம்புக்கு தேவை உணவு. அந்த உணவு தான் உயிர் வாழ முடியும். அதனால் அந்த உணவை கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாட்ட இருந்து வந்தது. உங்களை மாதிரியே குக்கிங் பண்ணணும் இல்ல குக்கிங் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய செஃப்க்கு இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னா அது சென்னை அமிர்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதுல இருந்து உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். 10
10th மற்றும் 12th முடிச்ச மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ரீசெண்டா ஜெர்மனில நடந்த வேர்ல்ட் கல்னரி ஒலிம்பிக் காம்படிஷன்ல சென்னை சமர்த்தா மாணவர்கள் மட்டுமே 3 தங்கம் மற்றும் 10 பதக்கங்களை வென்றிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹோட்டல் துறை மட்டுமல்லாமல் சொகுசு கப்பல், ஏர்லைன்ஸ், ரயில்வே, MNC ஹாஸ்பிட்டல், டூரிசம், சுயதொழில் உட்பட பல்வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. சோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஒரே இடம் நம்மளுடைய சென்னை சமர்த்தா. அமிர்தா குடும்பத்தாருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி, என் கலைஞர்கள் சார்பாக. சோ சென்னை சமர்த்தால இருந்து உங்களுக்கு அழகான கிஃப்ட் ஹேம்பர்னா இதே மாதிரி உங்களுடைய லவ் ஃபார் கியூசைன் தொடர்ந்துட்டே இருக்கணும். Thank you. வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம் டு சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. சோ இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல மைம் கோபியானா இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் தங்கச்சிமா. என்ன தங்கச்சிமா இவ்வளவு சத்தமா பேசுறேன்? ஆமா, நார்மலாவே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா இல்ல தங்கச்சி, முதல்ல ஆரம்பிச்சு ரொம்ப சத்தமே இல்லாம வந்து இவ்வளவு சத்தமா பேசுறீங்களே வந்து. ஆமா, கொஞ்சம் லைட்டா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தப்பு அழகா இருக்கு. ஓகே அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு தங்கச்சிமா. எனக்கு தங்கச்சிமா கடவுள் சித்தம் பெரிய ஆசனம் குருடா சூப்பரா இருக்கு. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா? அட்டகாசமா போயிட்டு இருக்கு தங்கச்சிமா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த ஸ்லீப்போட எப்பயுமே கேரி பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களை ரொம்ப அழகாக. சோ இன்னைக்கு ஆனந்த விகடனுடைய நம்பிக்கை விருதுகள் வந்திருக்கீங்க. எக்கச்சக்கமான நம்பிக்கை நட்சத்திரங்கள் உள்ள இருக்காங்க. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? ஆனந்த விகடனே பெரிய எதிர்பார்த்தா தங்கச்சிமா. அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை ரொம்ப அழகு. தாத்தா ஒரு நாள் வாங்கணும் அப்படி ஆசை எனக்கு ரொம்ப நாள் இருக்கு. இந்த விருது ரொம்ப அழகான விருது. உண்மையிலே இது பலதரப்பட்ட மக்களுக்கான கொடுக்குற ஒரு விருது இருக்குல்ல. விருது என்பது ஒரு பெரிய டானிக்கு தங்கச்சிமா. நம்ம போற பாதை சரியா இருக்கு என்பதை கொடுக்குற ஒரு பெரிய விருது இருக்குல்ல, அது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும். கண்டிப்பா பரவாயில்ல, சரியா போறோம் என்பதுக்கான பெரிய சான்றிதழ். அந்த சான்றிதழ்கான விஷயம் தான் இது ஆனந்த விகடனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜென்ரலா சினிமாவில் நிறைய அவார்டு வாங்க தங்கச்சிமா. அதை தாண்டி தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லை, இந்த துறையில இவங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து வந்து பெரிய ஆச்சரியக்கூடியது. முதல்ல அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ அண்ணா. அதே மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பெரிய வார்த்தையாக நான் எப்பவுமே கருதுவேன். கோபி நான் பார்க்கும்போது எப்பவுமே மகிழ்ச்சியாக பயங்கர ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது எதுவாக இருக்கு? நம்பிக்கை இப்போ ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கேன். நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிக்குது, நம்பிக்கை என்பது என்ன அப்படின்றதை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா பதிவு பண்ணுவேன். நம்பிக்கை என்பது ரொம்ப அழகு. நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். நம்பிக்கை, நான் நிற்பேன் நம்பிக்கை, என் கால் தாங்கும் நம்பிக்கை, நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கும் நம்பிக்கை, நாளைக்கு வாழ்க்கை ஜெயிப்பேன் நம்பிக்கை, வண்டி ஓட்டும் போது வண்டி நல்லா இருக்கும் நம்பிக்கை, என் வீட்டுக்கு போனா என் சாப்பாடு நல்லா இருக்கும் நம்பிக்கை, தூங்குனா தூக்கம் வரும் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நம்பிக்கை என்பதே ரொம்ப அழகான வார்த்தை. அந்த நம்பிக்கை பெரிய வாழ்த்துக்கள். நீ ஒண்ணு இல்லை தங்கச்சிமா, யோசிக்காம ஒரு நிமிஷம் இல்லை, ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலா. யோசிக்காம நிக்கிறது, யோசிக்காம தான் நிக்கிறோம். அப்ப யோசனை இல்லாம நிற்க முடியாது. அதுவே நம்பிக்கையின் அடிப்படை தான். கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம். சொன்னேன், ஒரு ஸ்டாரை நம்பிக்கை தான். அந்த ஸ்டாருக்குள்ள நீ எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சு எனக்கு தெரியாது. அதுவே நம்பிக்கை தான். நம்பிக்கை எல்லாத்தையும் திறந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கை என்ற வார்த்தை ரொம்ப அழகு. அதனால நம்பிக்கை ரிசர்ச்ல இருக்கேன் நான். நம்பிக்கை ரிசர்ச்ல இருக்கீங்க. வெரி நைஸ் அண்ணா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில டிரைவிங் ஃபோர்ஸை பத்தி பேசுனீங்க. பட் உங்களுடைய நம்பிக்கையின் மூலியமா பல பேருக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரீசெண்டா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நல்ல தங்கச்சிமா, உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ அண்ணா. வாட் நெக்ஸ்ட் ஃபார் கோபி அண்ணா அண்ட் உங்களுடைய நல்ல பீட் பாக்ஸர் ஆக்சுவலா தம்பி. எனக்கு லீவ் அதனால ஐயா வந்திருக்காரு, கூட வந்திருக்காரு. அப்போ ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா தாராளமா கேட்கலாம் தங்கச்சிமா. சமயம் பண்ணுவான் தம்பி. நிறைய தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிமா. எல்லாமே தமிழ் படங்கள் வந்து இப்போ அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு சாமானியன் படத்தோட ஆடியோ லான்ச் அங்க போய் தலைக்காட்டு ஓடி வந்துட்டோம். வாக்கு கொடுத்ததுனால வந்திருக்கோம். நிறைய படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அங்க பீட் பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. பீட் பாக்ஸ் ஐ திங்க் இந்த மைக்ல டிஃபிகல்ட் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏய் வாவ், தேங்க் யூ. உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? சயின்டிஸ்ட் ஆகணும் கனவு இருக்கு. நடிப்பு அது ஒரு சைடுல. ஒரு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண போறீங்க அப்போ? நம்மளுடைய பாரம்பரிய உடையான வேஷ்டியை உடுத்திட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஸ்பெஷல் தான். எஸ்பெஷலி நம்மளுடைய மினிஸ்டர் வைட் பட்டு வேட்டி சட்டையை கட்டிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்தாலே அது மாஸாக இருக்கும். ஸோ பட்டு வேட்டி, பட்டு சட்டை, ஷர்ட், தோத்தி கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன், லினன் ஷர்ட்ஸுக்கான பெஸ்டான இடம் நம்மளுடைய மினிஸ்டர் வைட். ஸோ இனிமே நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு மினிஸ்டர் வைட்டையும் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு மினிஸ்டர் வைட்டோட சேர்த்து செலிப்ரேட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில வந்தா இன்னும் மாஸ் ஸ்டைலாக ஸ்வாகாக இருக்கும். அப்படிங்கறனால உங்களுக்கு மினிஸ்டர் வைட் வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட். அது யாருமா ஸ்வாக்? ஸ்வாக் நீங்க ஸ்வாக். நீங்க போட்டாலே ஸ்வாகாக இருப்பீங்க. நல்ல தங்கச்சி கண்டிப்பா. சோ உங்களுக்கு மினிஸ்டர் வைட் வழங்கக்கூடிய அழகான
தேங்க்யூ ஸோ மச். இது பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே இது பெரிய சூப்பரான அன்பளிப்பு. இது பாரம்பரியமான ஒரு நிகழ்வு இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் தங்கச்சிமா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இன்று போல் இன்றும் வாட வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணா. வணக்கம் அண்ணா. வெரி வெரி வார்ம் வெல்கம் டு ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. சோ இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல டைரக்டர் சசி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல சந்திச்சதுல. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகளுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுல? ஆனந்த விகடன் அப்படிங்கும் போதே சந்தோஷம் தான். எல்லாரும் இன்பற்றுக்கு நினைப்பதுவே இல்லை இல்லை இல்லாமல் வேறொன்றும் அறியணுங்கிறது தான் இது. ஸோ எப்பயுமே ஹாப்பி. வெரி நைஸ். நம்பிக்கை விருதுகளுக்கு வந்திருக்கீங்க. எக்கச்சக்கமான நம்பிக்கை நட்சத்திரங்கள் உள்ள இருக்க போறாங்க. ஸோ இங்கிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இஃப் ஐ வுட் லைக் டு ஸ்டீல் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இன்ஸ்பிரேஷன். எப்பயுமே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்பிக்கை விருதுகள் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. சினிமாவில் ஒன்று நான் சாதிச்சு அதையும் வந்து சமூகத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு எனக்கு நம்பிக்கை விகடனுடைய நம்பிக்கை விருது எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். சார், உங்களுக்கும் விகடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் பற்றி பேசலாமா? எவ்வளவு ஸ்பெஷல் விகடன் உங்களுடைய வாழ்க்கையில, இல்லை எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு? லாட் ஆஃப். நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு, அதாவது ஒரு 10 படி நான் ஏறிக்கணும், அதில் 2 படியாவது விகடனுக்கு இருக்குங்கன்னா அந்த 2 படி வேற எந்த பத்திரிக்கையும் எனக்கு கொடுத்ததா எனக்கு தெரியல. பல்வேறு விதம் வளர்ச்சிங்கிறது பல்வேறு விதமாக வரும் இல்லையா? அப்படி பத்திரிகையின் மூலமாக வந்ததுல என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் விகடன். சார், உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான கதைகளா இருக்கு. அது சிவப்பு மஞ்சள் பச்சையா இருக்கட்டும், இல்ல பிச்சைக்காரன் பாகம் மண்ணா இருக்கட்டும். எங்கிருந்து சார் இந்த ஐடியா, இந்த தாட் ப்ராசஸ்லாம் எடுக்கிறீங்க? விகடன் மாதிரி புத்தகத்திலேருந்து இருக்கும். ஓகே. இது மாதிரி படிக்கிறது, கேட்கறது, இது மாதிரி இடத்துல தான் ஏதாவது வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும்போது, இப்போ இன்னைக்கு நான் விகடன் அவார்டு கொடுக்க போகிறது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இதுவே பெரிய இன்ஸ்பிரேஷன். இதுவே நான் யோசிச்சுட்டே வரேன், ஒரு பொண்ணு வந்து ஆம்புலன்ஸ் ஒரு நல்ல கேரக்டரா இருக்கு இது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எனக்கு இங்கிருந்தே எடுக்கிறேன். சார், கூடியவரையில் அது ஒரு படமாக பார்க்க வாய்ப்பு டெஃபினெட்லி இருக்கா? இருக்கு. அமேசிங் சார். எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டிலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 100 கோடி வானவில். 100 கோடி வானவில். எஸ், 100 கோடி வானவில். சோ படத்தை பத்தி பேச இது கரெக்டான டைம் இல்லைன்னா கூட படம் எதை பத்தி பேசும்? வழக்கம் போல ஒரு பெண்ணுடைய என்னது முதல் முறை தவறு செஞ்சிட்ட ஒரு பெண்ணுடைய காதல். ஐ மீன், ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம மாட்டின் மொழிகிற ஒரு பெண்ணுடைய காதல். சார், படத்தினுடைய டைட்டில்லாம் எப்படி சார் யோசிச்சு வைக்கிறீங்க? இப்ப 100 கோடி வானவில் டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சிவப்பு மஞ்சள் பச்சை வேற ஒரு பரிமாணம் இல்ல. அதுல உண்மை என்னன்னா, 100 கோடி வானவில்ங்கிறது கும்கி படத்துல யுகபாரி எழுதின லைன் அது. ஓகே. 100 கோடி வானவில் அப்படின்னு இல்லையா, அதுல இருந்து தான் எடுத்தேன். என்னுடைய படத்துல முதல் தேங்க்ஸ் கார்டே அவங்க யுகபாரதிக்கும் டைரக்டருக்கும் வருது, பிரபு சாலமனுக்கும் வரும். எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மாணவர்களுக்கு ஸ்டடி லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஒரு பக்கம் படிப்புன்னு ரொம்ப படிப்பையே நோக்கி போயிட்டு இருக்க ஒரு மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சோஷியல் மீடியாவே பார்த்துட்டு இன்னொரு சைடும் இருக்காங்க. ஸோ இந்த பிடிப்பு இதனுடைய பேலன்ஸை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? வேர்ல்ட் லெவல்ல இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் வழங்குறதுல 240th ரேங்கும், ஏஷியா லெவல்ல 163rd ரேங்கும், NIRFல 8th ரேங்கும், A++ அடையாளத்தோட பல அங்கீகாரங்களை பெற்றிருக்காங்க நம்மளுடைய VIT யூனிவர்சிட்டி. ஸோ 5 decades இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸை மாணவர்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 904 கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா VIT யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணுங்க. VIT யூனிவர்சிட்டி, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் த்ரூ எக்ஸலன்ஸ். படிப்பு 2 விஷயம் சொன்னோம். இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் அப்படின்னாலே அது VIT அப்படின்னு அன்டவுட்டடா வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து VIT யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கான ஒரு அழகான கிஃப்டும் காத்துட்டு இருக்கு. ஸோ VIT யூனிவர்சிட்டில இருந்து ஒரு அழகான கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐஎஸ் கவிதா ராமு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ கவிதா ராமு, ராமு, அப்பாவை பற்றி சொல்லுங்க. அப்பா எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? அப்பா எப்போவுமே இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, எவ்ரிடே பேசிஸ். ஏன்னா ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அது கண்டிப்பாக எனக்கு வந்து ஏன் இது நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களோட ஞாபக சக்தியை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப நேற்று நடந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டோ ஒரு நிகழ்ச்சியோ நடந்துச்சுன்னா அதை வந்து ஒரு விஷயம் கூட விடாமல் விவரித்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஷன் சொல்லும்போது இயர்ரிங்ஸ் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், ஸோ
ஹேர் ஸ்டைல் குறிப்பிட்டு சொல்லணும், அதை எப்படி பராமரிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நாள் எப்பவுமே ஷார்ட் ஹேர் பிடிக்குமா? அண்ட் பேசிக்கலி ஐ ஆல்சோ ஹேவ் வெரி ஃப்ரிஸி ஹேர். அது லாங்கா இருந்தா நல்லா இருக்காது. தமிழ் மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டா இருந்தா அழகா இருக்கும். உங்களை மாதிரி கூட ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வளர்ந்து அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? தட் சேம் ரீசன். அதே தான் நானும் அந்த லெவலுக்கு வளர்ந்து விட்டுருவேன். ஓகே, தட்ஸ் சோ நைஸ். தட்ஸ் தி ரீசன். பர்சனல் கேர் ஏதாவது உண்டா நம்ம முடிய பார்த்து? ஆஃப் கோர்ஸ், யா நிறைய கர்லி ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றேன். அப்படியா? அப்சல்யூட்லி. வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் ஆசை இருந்திருக்கா? ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆஃப் கோர்ஸ் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அது ஹேர் ஃபால் இருக்கிறதுனால அதை பர்சியூ பண்றது கண்டினியூ பண்றது இல்ல. ஹேர் ஃபால் வரும்போது நீங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பீங்களா? அதுக்கு நான் எந்த ப்ரிகாஷனும் எடுத்துக்கிறது இல்ல. கட் பண்ணி விட்டுறது. ஆமா, ஈஸியா. ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூல நிறைய கரிசலாங்கண்ணி இருக்கு. இது உங்களோட முடியோடைய வேர் வரைக்கும் போய் உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம உங்க முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்து உங்க ஹேர் இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. இதை பயன்படுத்தின அத்தனை பேருக்கும் முடி உதிர்வு அப்படின்றது 96% வரைக்கும் கம்மியா இருக்கு. ஸோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்கான ஹேர் வேணுமா? இப்போவே ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்ராஜ் ஷாம்பூவை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹிமாலயாஸோட ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு. தேங்க்யூ. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 இன்னைக்கு என் கூட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச சந்திராயன் 3யோட மிஷனோட டைரக்டர் வீரமுத்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அதாவது எடுத்துகிட்டு சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர் ஆகும்போது சந்திராயன் 3 நம்ம கைக்கு வரும்போது என்ன மாதிரியான ப்ரெஷர் இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன் தான். ஒன்று, இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாக இருந்துச்சு. இன்னொன்று, ரெண்டாவது வாட்டி நம்ம ஃபெயில் ஆக முடியாது. ஸோ ஃபெயிலியர்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அதை வந்து ஒழுங்காக பண்ணணும், பிளானிங்கை ரொம்ப நல்லா பண்ணணும், எக்ஸிக்யூட் நல்லா பண்ணணுன்றது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது இந்தியாவை எப்படி சாத்தியமாச்சு இது? ஏன்னா இந்த ஃபண்டில் வந்து படமே எடுக்க முடியாது ஹாலிவுட்டில் அப்படின்றதுல வந்து இது இவ்வளோ பெரிய விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இல்லை உங்கள் கைக்கு வரும்போது அந்த பொறுப்பு நிறைய இருந்துன்னு சொன்னீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டு நடந்துருச்சுப்பா, அந்த மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற போது என்ன ஒரு மனநோட்டம் இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஆக்சுவலாக அதுக்காக தான் வந்து ஒரு 4 வருஷம் ரொம்ப ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி சந்திராயன் ஃபெயிலியர்லேருந்து என்ன மாதிரி எதனால் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்தோம். அப்புறம் லேண்டரில் உள்ள எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ரொபஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் டெஸ்ட்டு வந்து நம்ம மூணுக்கும் பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நிலாவில் இருக்க என்விரான்மெண்ட்டை இங்கே சிமுலேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணோம். அது நமக்கு வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது லான்ச்சுக்கு முன்னாடி. அப்புறம் லான்ச்சுக்கு அப்போவே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் எவ்ரி கட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம லான்ச் பண்ணது, அதுக்கப்புறம் சேட்டலைட்டை கொண்டு போனது, நிலவுக்கு கொண்டு போனது, அதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஆர்பிட் பண்ணது, திரும்பவும் தர இறங்கினது, எல்லாமே வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து நமக்கு ஒழுங்காக போச்சு. ஏன்னா இதில் ரொம்ப சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகிறது ரொம்ப சேலஞ்சு. இந்த லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து 0 மீட்டர்/செகண்ட்லேருந்து கிளம்பி ஒரு 11 km/s வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி திரும்பவும் 0 மீட்டர்/செகண்டுக்கு அன்னோன் டெரெயினில் தரையிறங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இன்னும் பண்ண முடியல. ஈவன் நமக்கு முன்னாடி போனவங்க ஒரு 2-3 கண்ட்ரிக்கும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஈவன் நம்ம லேண்டிங்க்கு அப்புறம் ஆகஸ்ட் 23 அப்புறமாவும் 2-3 மிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக அவங்களால லேண்ட் பண்ண முடியல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இந்த ஒரு மிஷன் வந்து நம்ம இஸ்ரோ ஃபுல்லாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது சக்சஸ் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க நீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப வேர்ஸ்டாகவே ரொம்ப பரவிடுச்சு. இப்போ எல்லா காமன் மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏரோஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏஐ டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங்லாம் வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர் மிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக ஏஐன்னு யூஸ் பண்ணல சந்திராயன் 3ல. ஆனால் நீங்கள் ஒரு டைமில் பார்த்துருப்பீங்க, ஒரு 150 மீட்டர் லேண்டர் வரும்போது ஒரு ஹோவரிங் ஸ்டேஜ்னு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து நம்ம ஆன்போர்டில் இருக்கும். அந்த கேமரா வந்து பிக்சர் எடுத்து கீழே வந்து ஏதாவது அப்டக்கல் இருக்கான்னு அந்த அப்டக்கல் இருக்கான்றத பிக்சர் எடுத்து ஆன்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை கம்பேர் பண்ணிட்டு நம்ம லேண்டரோட சைஸ்க்கு அட்லீஸ்ட் அப்டக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு போல்டர் இருக்குது, இல்லை ஒரு கிரேட்டர் இருக்குன்னா நம்ம லேண்ட் ஆகும்போது விழுந்துரும், கவுந்துரும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு ஏஐ டெக்னாலஜி மாதிரி தான். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ரியல் டைம் டிசிஷன் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிடணும். இப்போ ககன்யானில் வந்து மனிதர்களை அனுப்ப போகிறோம் நம்ம. ஸோ
அதோடைய ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு ரொம்ப அது வந்து ஃபியூச்சர் மிஷன், எனக்கு அதை பத்தி நிறைய பேச முடியாது. ஆனா டெஃபினட்டா அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். ரொம்ப மிகப்பெரிய ஒரு இலக்கு. உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா அது ஒரு சேலஞ்சிங்கான மிஷன். அகைன் இஸ்ரோக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குமே. ஆனந்த விட நம்பிக்கை விருது உங்களுக்கு எப்படி? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நான் வந்து இந்த நம்பிக்கை விருதை வந்து எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு அன்சங் ஹீரோஸ் மாதிரி அவங்கள வந்து கௌரவிக்கிறத வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ எனக்கு வந்து சந்திராயன் 3க்கு அப்புறம் தான் நான் வேர்ல்டில் தெரிய வந்தேன். இப்போ என்ன ரெக்கக்னைஸ் பண்ணதுனால எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன், அடுத்த கட்ட ப்ராஜெக்டை இன்னும் நல்லா பண்ணணும், நிறைய பொறுப்புகள் இருக்குது. அது மாதிரி என் கூட விருது வாங்கின எல்லாத்துக்குமே வந்து என்னோட என்னோட பாராட்டுக்கள். அண்ட் ஆல்சோ அவங்களும் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்த விகடனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க இந்த ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் இது. இதுவே ஒன்று சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. நீங்கள்லாம் எப்போ தூங்குறீங்க முடிக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்கீங்க. ஏன்னா உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்குங்கிறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க லைஃப்? ஒரு மிஷன் வரும்போது அந்த டைமில் வந்து நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேஷனோட பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்ரி டைம் யூ ஆர் லவ்விங் அண்ட் டூயிங். ஸோ ஆல்ரெடி நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணும்போது அந்த ஒரு டைம் கணக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் பிடிக்காம ஏதோ ஒரு செயலை பண்ணும்போது உங்களுக்கு எப்படா அதை முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு அந்த மிஷனே என்னன்னா லேண்ட் ஆகிற மிஷன். ஸோ 4 வருஷமா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்லேயும் வந்து அதை அகாமடேட் பண்ணணும். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப அகாமடேட்டிவ். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து ஃபேமிலி சைடில் இல்லை. ஆனால் இருந்தாலும் இது வந்து நம்மளை தாண்டி ஒரு ஆர்கனைசேஷனை தாண்டி இந்தியாவை தாண்டி இது ஒரு பெரிய மிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பேஷனோட பண்ணும். அதனால் எனக்கு ஒரு பெரிய இதுவாக இல்லை. ஆனால் இருந்தாலும் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சந்திராயன் 3 மட்டும்தான், இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல பேலன்ஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. வேர்ல்டு லெவலில் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த கோர்ஸ்களை வழங்குறதுல 240வது ரேங்கிங், ஏஷியா லெவலில் 163வது ரேங்கிங், NIRF பட்டியலில் 8வது இடம், A++ அங்கீகாரம் உட்பட ஏகப்பட்ட அடையாளங்களுக்கு உண்டு. இன்றைய சமுதாயத்துக்கு இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த படிப்புகளை 50 வருஷமாக வழங்கிட்டு வராங்க நம்ம VIT யூனிவர்சிட்டி. இங்கே படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே வேர்ல்டு வைடில் இருக்கிற 900+ கம்பெனிஸில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த கோர்ஸ்களை படிக்க VIT யூனிவர்சிட்டி தான் ரைட் சாய்ஸ். VIT யூனிவர்சிட்டி டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் த்ரூ எக்ஸலன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். VIT யூனிவர்சிட்டி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆஃபர். தேங்க்யூ ஸோ மச்.